Any summer holidays kannu? Call GT Holidays ku pannu. South India's #1 travel brand. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. கிட்டத்தட்ட 46,000 ஓட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் காசு கொடுக்காம நேர்மையாக சந்திப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்திருக்கும் இந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும். வெளியிலேருந்து சொல்கிறவங்க இதை வந்துட்டு நாம் தமிழ் கட்சிக்கு நல்ல வாக்குகள் வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறது இருந்தாலும் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும்ல, நாங்கள் உழைத்த உழைப்புக்கு, நாங்கள் மக்களோடு நின்ற போராட்டங்களுக்கு, நாங்கள் மக்களுக்கு செய்த உதவிகளுக்கு. இப்போ நீங்கள் வயதானவர்கள் கூட வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்கன்னு சொல்லுவீங்களா, அந்த மனமாற்றத்துக்கு காரணம் என்னவா இருக்குது? மக்கள் மத்தியில் நாங்கள் வந்துட்டு உறுதியாக இதிலேயே நிற்கிறோம், கொண்ட கொள்கையில் மாறாமல் நிற்கிறோங்கிறத நாங்கள் சொல்லிக்கொண்டே வர்றோம். அதை நிரூபிச்சுட்டு வரோம், செயல்பாட்டின் அடிப்படையில் நிரூபிச்சுட்டு வரோம். சிம்பிளை வந்து விஜய் அவர்களே யூஸ் பண்ணாரு, அதனால கூட நீங்க வந்து 8% வரைக்கும் வாங்கிட்டீங்க. ஏன்னா மைக் சிம்பிள வந்து பாட்டெல்லாம் வந்துச்சு. கரெக்டா வந்து எலெக்ஷன் டைம் வேற, எலெக்ஷன் டைம்ல அந்த மைக் சிம்பிளை வச்சு ஒரு பாட்டு வந்தனால அதனாலதான் ஒரு 8% வரைக்கும் வந்துருச்சோ? இல்லைங்க, அவர் வந்துட்டு வெளிப்படையா ஒரு ஆதரவுங்கிறது எதுவும் சொல்லலை. ஓகே, இப்போ நாம் தமிழர் அதே மாதிரி விஜயனுடைய அந்த தமிழக வெற்றி கழகம், இந்த 2 கட்சிகளும் வந்து கூட்டணி அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சாட்டை துரைமுருகன் வெளிப்படையாகவே வந்து நிறைய இடங்களில் சொல்கிறார், நம்மளுடைய பேட்டியிலுமே அதை சொல்கிறார். அந்த மாதிரி நீங்கள் சீமான்ட்ட வந்து நம்ம விஜயோட சேரலாம் அப்படின்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசி? இல்லைங்க, நம்ம இதை 2 விதமாக பார்க்கலாம். கூட்டணி அரசியல் அப்படின்னு நம்ம போகிறோம். இப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் விஜய் அவர்கள் வரணும், அவர் அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு வரணும். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்குது, ஒரு ஆட்சி வரைவு இருக்குது, எங்களுடைய ஆட்சி கனவு ஒன்று இருக்குது. கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறார். அந்த மாதிரி தருணத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள் வரும்போது அப்போ நாம் தமிழருக்கு 2026 மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் இருக்குது. அதே மாதிரி கட்சி ரீதியாகவும் நம்ம பல்வேறு கட்டமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த கட்சியை விட்டு வெளியில் நின்று பாருங்களேன். இந்த 2026 தேர்தலுங்கிறது மிகப்பெரிய சவாலான தேர்தலாக எல்லா கட்சிக்கும், அது திமுகவுக்கும் இருக்கும், அதிமுகவுக்கும் இருக்கும், பாஜக தனியாக ஒரு கூட்டணி அமைச்சிச்சுன்னா அதுக்கும் இருக்கும், நாம் தமிழருக்கும் இருக்கும், தமிழக வெற்றி கழகம் தனியாக வந்து நின்றுச்சுன்னா அதுக்கும் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு சவாலான தேர்தலாக 2026 இருக்கும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட ஒரு 46,000 வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறீங்க, அதுவும் மத்திய சென்னை பகுதியில். மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மத்திய சென்னை மக்கள் உறுதியாக, மத்திய சென்னைக்கு மட்டும் இல்லை, மொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு பைசா காசு வாங்காமல், ஓட்டுக்கு வாங்காமல், நம்ம வந்துட்டு ஒரு நல்ல கட்சியை தேர்ந்தெடுக்கிறோம், நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறோங்கிற ஒரே க்ரைட்டீரியாவை நீங்கள் பார்த்து அவ்வளோ பேரும் வந்துட்டு நாம் தமிழருக்கு வாக்களித்து அதை வந்துட்டு ஒரு அங்கீகாரமிக்க கட்சியாக மாற்றியதற்கு மிகப்பெரிய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 46,000 ஓட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் காசு கொடுக்காம நேர்மையாக சந்திப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்திருக்கும் இந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஒரு ஷார்ட்டாக நம்ம வந்து அந்த ரீவேம்ப் மாதிரி போயிட்டு வந்துடுவோம். எப்படி இருந்தது அந்த களம், அரசியல் களம்? உங்களுக்கு களம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மக்கள் மத்தியில் எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70,000 வாக்குகளை நெருங்குவோம் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருந்தேன். வெளியிலேருந்து சொல்கிறவங்க இதை வந்துட்டு நாம் தமிழ் கட்சிக்கு நல்ல வாக்குகள் வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறது இருந்தாலும் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும்ல, நாங்கள் உழைத்த உழைப்புக்கு, நாங்கள் மக்களோடு நின்ற போராட்டங்களுக்கு, நாங்கள் மக்களுக்கு செய்த உதவிகளுக்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக வாக்குகள் வந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த முறை அது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக. அதான், இப்போ நீங்கள் கம்மியான வாக்குகள் பெற்று நீங்கள் வந்து 4வது இடத்துல இருக்கீங்க இல்லையா, என்ன காரணம்? அதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? இல்லை, நாங்கள் பல காரணங்கள் சொல்ல முடியும். வாக்குகள் ஏன் வந்துட்டு இவ்வளோ தூரம் நாங்கள் எங்களால் எதிர்பார்த்த வாக்குகளை பெற முடியல அப்படிங்கிறதுக்கு நாங்கள் பல காரணங்களை சொல்ல முடியும். நீங்கள் சொன்னது போல், பலரும் சொல்கிறது போல், சின்னம் பறிக்கப்பட்டதாக இருக்கட்டும், என்ஐஏ ரைடு விடப்பட்டதாக இருக்கட்டும், மக்கள் மத்தியில் எங்களுக்குன்னு ஒரு கெட்ட பேர் உருவாக்குறதா இருக்கட்டும், பணபலம் இல்லாததாக இருக்கட்டும், ஊடக பலம் இல்லாததாக இருக்கட்டும், இது போல் பல காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இது காரணங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வாக்குகளை பெறுவதற்கு இதே பலத்தோடு தான், இதே பணபலத்தோடு தான் நாங்கள் திரும்பவும் அரசியலை சந்திக்க போகிறோம், இதே ஊடக பலத்தோடு தான் நாங்கள் வந்துட்டு அரசியலை சந்திக்க போகிறோம். அப்படி இருந்தும் இதை தாண்டி மக்கள் மத்தியில் கொண்டு போய் எங்களை சேர்த்து நாங்கள் எப்படி வாக்குகளை வெல்லணும் அப்படிங்கிறதுக்குண்டான சீரமைப்புகள் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக. ஓகே, என்ன சுவாரஸ்யமான விஷயமா இந்த தேர்தலில் உங்களுக்கு இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 2021 முன்னாடியெல்லாம் தேர்தலில் நின்றுருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த தேர்தல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சுவாரஸ்யமான சில விஷயங்கள் ஏதாவது பகிர்ந்துக்கொள்ளுங்களா? நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். மக்கள் மத்தியில் வந்துட்டு எங்களுடைய பார்வையே வந்துட்டு மாறி இருந்துச்சு.
முன்னாடியெல்லாம் நாங்கள் போய் நிற்கும் பொழுது முகத்தை திருப்பி கொண்ட நபர்கள், அவங்க திமுக காரங்களாக இருப்பாங்க, பரம்பரை திமுகன்னு தன்னை சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. முகத்தை திருப்பிக்கூடிய நபர்கள் இந்த தடவை வந்துட்டு எங்களை பார்க்கும்பொழுது புன்சிரிப்போட வரவேற்றதாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்கப்பா, நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அது வந்துட்டு மக்கள் மத்தியில், இன்னும் சொல்லப்போனால் வயதானவர்கள் மத்தியில் அது மாறி இருந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதுதான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை பெருசாக கொடுத்துருந்துச்சு. இந்த முறை வந்துட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல். அதே போல் இந்த தடவை வந்துட்டு பல பேர் சொன்னது என்னன்னாக்கா, இது வந்துட்டு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், இதில் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லப்பா, இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அந்த சேஞ்சஸ் வந்து உங்களால பார்க்க முடிஞ்சதா 2021க்கும் 2024 உறுதியா பார்க்க முடிஞ்சு. இப்போ பொதுவா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அதிகமா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது சாலிடா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ நீங்க வயதானவர்கள் கூட வந்து நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்கன்னு சொல்றீங்களா, அந்த மனமாற்றத்திற்கு காரணம் என்னவா இருக்கு? மக்கள் மத்தியில நாங்க வந்துட்டு உறுதியா இதிலேயே நிக்கிறோம், கொண்ட கொள்கையில் மாறாமல் நிக்கிறோங்கிறத நாங்க சொல்லிக் கொண்டே வர்றோம். அதை நிரூபிச்சுட்டு வரோம், செயல்பாட்டின் அடிப்படையில் நிரூபிச்சுட்டு வர்றோம். நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னோம், இந்த திராவிட கட்சிகளோடும் இந்த தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கறத வந்துட்டு நாங்க சொன்னோம். அதை இப்போ வரைக்கும் நாங்கள் வந்துட்டு வழுவாமல் எங்களுடைய கொள்கையில் நேர்மையாக நின்று, நாங்கள் தான் மாற்று, உறுதியான மாற்றாக இங்கே உருவாகணும் அப்படின்னாக்கா நாம் தமிழர் கட்சியை நீங்கள் நம்பணுங்கிறத நிரூபிச்சுட்டே வந்தோம். எங்களைப் போலவே சொன்ன பல கட்சிகள் இந்த தேர்தல் அரசியலில் நிற்க முடியாமல் கரைஞ்சு போனதான் பல தடவை வந்துட்டு மக்கள் பார்த்துருக்குறாங்க. இருந்தாலும் நாங்கள் தனிச்சே நிற்கிறோம், கரையாமல் நாங்கள் வந்துட்டு எங்கள் கொள்கையில் உறுதியாக நிற்கிறோங்கிறத மக்கள் பார்க்கும்பொழுது வயதானவர்களும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. ஓகே, இப்போ ஜூன் 4 உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் தெரிய வந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? மக்கள் மத்தியில் நம்ம இன்னும் நிறைய கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தேன் நான். ஏன்னா நான் சொன்னது போல் எங்களுடைய கள ஆய்வுப்படி மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு 70,000 வாக்குகள் வந்துட்டு நாங்கள் சேமிப்போம் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்பிட்டு இருந்தேன். நான் பலரும் சொன்னாங்க 1,00,000 தாண்டும் அப்படிங்கிறது போல் சொன்னாங்க. பட் இருந்தாலும் எங்களுடைய கள ஆய்வுப்படி நான் வந்துட்டு ஒரு 60,000 70,000 வாக்குகளை நாங்கள் நிச்சயமாக பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். அது வந்துட்டு 45,000 குறையும் பொழுது அது பெரிய ஒரு மன ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. பலரும் சொல்கிறது வந்துட்டு நாம் தமிழ் கட்சி நல்லா வளர்ந்துருக்கிறது, அதனுடைய வாக்கு சதவீதத்தை பெருக்கி இருக்கிறது, எல்லாமே இருக்குது. அதை நான் மறுக்கவே இல்லை. நாம் தமிழ் கட்சி வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ இந்த நான் எதிர்பார்த்த ஒரு 70,000 45,000 நம்ம வந்துட்டு இன்னும் நெருங்க முடியலை, அந்த 70,000 நெருங்க முடியலை அப்படிங்கிறது இருக்குன்னாக்க எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு தடைபட்டு தேங்கி நிற்கிறோங்கிறது இருக்குல்ல, அதை மறுசீரமைப்பு செய்யறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல இருக்கிறோம். அதுதான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம், அது எங்கே நம்ம போட்ட கணக்கிலேருந்து மிஸ் ஆகிறதுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு யோசிக்கிறதுக்கும், திரும்பவும் அந்த தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்டையும் நிர்வாகிகள்ட்டையும் பேசி அந்த விஷயங்களை சீரமைக்கிறதுக்கு உண்டான வேலைகளையும் செய்யணும் அப்படிங்கிறதா. ஓகே, ஜூன் 4 இரவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஒரு ஏமாற்றகரமாக தான் இருந்துச்சு. நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் பல இருக்குது. நாம் தமிழர் கட்சி தன்னுடைய சின்னத்தை உறுதி செய்து கொண்டு இருக்குது. எப்படி வந்துட்டு எங்களிடமிருந்து சின்னம் பறிக்கப்பட்டதோ அந்த சின்னத்தை மீண்டும் ஓடி போய் நாம் தமிழர் கட்சி பறித்து தன் வசம் கொண்டு வரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நாம் தமிழர் கட்சி உயர்ந்திருக்கு. பல பேரும் சொன்னது என்னன்னாக்கா, இது நாடாளுமன்ற தேர்தல், நாம் தமிழர் கட்சிக்கு இதில் பிளேயே இல்லை, அவங்க வந்துட்டு வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னாங்க. அதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து காமிச்சிருக்கு. மக்கள் மத்தியில் பரவலாக இது வந்துட்டு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல்னு இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு உண்டான தொண்டர்கள் அவர் மாறவே மாட்டார்கள்ங்கிறத மீண்டும் உறுதியாக நிரூபிச்சிருக்காங்க. அது எல்லாமே மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தருணங்களாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததுன்னு ஒன்று இருக்குல்ல, நாங்கள் ஓடின வேகத்துக்கு இன்னும் முன்னாடி போயிருப்போம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பை அடைய முடியாத ஒரு இது இருந்துச்சு. அது முதல் நாள் தான். 2ஆம் நாள் 3ஆம் நாள் வரும்பொழுது கட்சிக்குள்ளே வந்துட்டு ஒரு மறுமலர்ச்சி நிச்சயமாக. அதான் குடும்பத்தினர் என்ன சொன்னாங்க? ஏன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து தேர்தலில் நிற்கிறீங்க இல்லையா, நின்று நம்ம வந்து வெற்றி பெற முடியல அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளேயே இல்லை சோர்வுகள் இருக்கிற. இது வெற்றிக்கான தேர்தல் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் எதிர்பார்த்த சில இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும், வெற்றியை நோக்கிய பயணம் இல்லைங்கிறது எங்களுக்கு இந்த தேர்தல்ங்கிறது தெரியும். 26 தான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. 26ல் நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி வெற்றியை பதிவு செய்யும், அதில் வந்துட்டு மாற்று கருத்தே இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதனால் குடும்பத்தினர் வந்துட்டு ஏமாற்றம் அடைகிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. மகிழ்ச்சியாக அவங்க வர்றதை ஏற்றுக்கொள்வோம். இனிமேல் வந்துட்டு மீண்டும் வந்துட்டு அதை பெருமுயற்சியாக எடுப்போம் அப்படிங்கிறதுலாம் சொல்கிறேன். ஓகே, அண்ணன் சீமான்ட்ட பேசுனீங்களா? அண்ணன் சீமான் நேரில் போய் பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கேன். ஃபோனில் பேச வேண்டாம், நேரில் போய் பார்ப்போம். ஓகே, அப்போ என்ன சொல்லுவார்னு ஒரு சர்ப்ரைசிங்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? இல்லை, நேரில் போயிட்டு நம்ம வந்துட்டு தகவல்களை கொடுத்து எந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு, எங்கே வந்துட்டு நம்ம
தடுமாறுறோம், எங்கே வந்துட்டு நம்ம இன்னும் வீரியமாக இருந்திருக்கிறோம், நாங்கள் எதிர்பார்க்காத பல இடங்கள் வீரியமாக இருந்திருக்கிறது, அதையெல்லாம் போயிட்டு ஒரு ரிப்போர்ட் மாதிரி நிச்சயமாக கொடுப்போம். ஓகே, இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 8% வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சிம்பிள், அது யாருக்குமே வந்து கடைசி கட்டத்தில் தான் தெரிய வந்திருக்கும். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இது இந்திய அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 2 கூட்டணிகளாக எல்லாமே பிரிஞ்சிருக்குது. ஒன்று காங்கிரஸ் கூட்டணி அல்லது வந்துட்டு இங்கே பாஜக கூட்டணி அப்படிங்கிறது போல். இந்த 2 கட்சிகளை தாண்டி நிற்கக்கூடிய 3வது கட்சியாக இருந்து ஒரு கட்சி ஏதாவது வந்துட்டு வளர்ந்து இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆய்வின் அடிப்படையில் பார்த்தாக்கா மற்ற மாநிலங்களில் கூட அந்தந்த மாநில கட்சிகள், இந்த 2 கூட்டணியோடு சேராத மாநில கட்சிகள் எல்லாமே வந்துட்டு தேய்ந்து போயிருக்குது. இப்போ சென்ற நாடாளுமன்றத்துக்கும் இந்த நாடாளுமன்றத்துக்கும் உண்டானது. ஆனால் சென்ற நாடாளுமன்றத்திலேருந்து இந்த நாடாளுமன்றத்துக்கு நாம் தமிழர் கட்சி அப்படியே இரட்டிப்பு மடங்காக மாறி இருக்கு. நீங்கள் அது 3.4லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 8.2 அப்படிங்கும்போது 2 மடங்கை விட அதிகமாக பாய்ச்சலை கொடுத்துருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இந்த அதாவது சட்டமன்றத்தோடு எடுத்து பார்த்தா கூட சட்டமன்றத்திலிருந்து வந்துட்டு நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கே தவிர, எல்லாரும் சொன்னாங்க அது சட்டமன்றங்கிறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு உழுவோம், இது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு பங்கே இல்லை, அவங்க பின்னாடி போயிடுவாங்கன்னாங்க. ஆனால் அதை தாண்டி வளர்ந்து ஒரு உறுதிப்படுத்தி எங்களுக்கு வந்துட்டு இனிமேல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறது வந்துட்டு நாம் தமிழ் கட்சிக்கு மக்கள் கொடுத்துருக்கிறது வந்துட்டு மிகுந்த ஒரு பெரிய சாதனையாக தான் பார்க்குறோம். அதான் சிம்பிள் வந்து கிடைச்சிருந்தா இன்னும் அதிகமான ஒரு உறுதியா நீங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்து பாருங்களேன். இப்போ சின்ன விஷயமா நான் சொல்கிறேன், ஒரு சிம்பிளை நம்ம இந்த விவசாய சின்னத்தை போட்டு எத்தனை தொப்பிகள், எத்தனை டிஷர்ட்டுகள், எத்தனை பதாகைகள் நாங்கள் அடித்து வச்சுருந்தோம். அது அத்தனையும் எங்களால் பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. திரும்ப பொருள் செலவு செஞ்சு நாங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு சிம்பிளை கொண்டு போகணுங்கிறது ஆயிடுச்சு. இது வந்துட்டு நடைமுறையில் இருக்கிற சிக்கலையே நான் சொல்கிறேன். அதன் பிறகு மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கணும், இதுதான் புது சின்னம் அப்படிங்கிறத. அந்த சின்னத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சின்னம் மாதிரி இல்லைப்பா இது அப்படிங்கிற மாதிரி சின்னத்துக்காக ஓட்டு போடுறவங்க இன்னும் பல பேர் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய தொகுதியில் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 1% வாக்கு விவசாய சின்னத்துக்கு விழுந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், 1% வாக்கு வந்துட்டு நாம் தமிழருக்கு விழ வேண்டிய விவசாய சின்னத்தில் விழுந்த வாக்குங்கிறது விழுந்திருக்கு. மொத்தமாக எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள் வந்துட்டு விவசாய சின்னத்துக்கு விழுந்திருக்கு. மொத்த இதுக்கும் தமிழகத்துக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா 80,000 வாக்குகளுக்கு மேலே விவசாய சின்னத்துக்கு விழுந்து. யாரோட வாக்கு, யாருக்கு விழுந்த வாக்கு அது நீங்கள் எடுத்து அது எங்களுடைய கணக்கில் தானே வந்திருக்க வேண்டியது. அப்படி பார்த்தா அது இன்னொரு 1% வந்துட்டு நாம் தமிழருக்கு அதிகரித்து தான் கொடுக்கும். 9% மேலே போயிருக்கோங்கிறது தான் அது காமிக்குது. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு 8%, 8.2ங்கிறத நம்ம சொல்ல முடியுங்கிறதுனால அதை நாங்கள் சொல்கிறோம். இதை அதே சின்னமாக இருந்துருந்துச்சுனாக்க இது 10% மாறி. ஓகே, தமிழ்நாட்டு மக்கள் வந்து மாற்றத்துக்காக தயாராயிட்டாங்க அப்படின்னு உறுதியாக மாற்றத்துக்காக தயாராக இருக்கிறாங்க. இல்லைன்னா இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சிக்கு நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் அதாவது மேம்போக்காக பார்த்தால் திமுக மொத்தத்தையும் வந்துட்டு ஸ்வீப் பண்ணியிருக்குது, 40 தொகுதிகளையும் அவங்க வென்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் இங்கே மக்கள் வந்துட்டு உறுதியாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம், மத்தியில் எங்களுக்கு மோடி வேண்டாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்கிறாங்க. அதுவே மாநிலம் அப்படின்னு உள்ளே வரும்போது பார்த்தா போன முறையே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றும் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லப்பட்ட அதிமுக வந்துட்டு பல இடங்களை ஜெயிச்சு அவங்களால உள்ளே வர முடிஞ்சு. ஏன்னா மத்தியில் வந்துட்டு வேற பார்வையும் மாநிலத்தில் வேற பார்வையும் வைக்கக்கூடிய மக்கள் தமிழக மக்கள் அதை மீண்டும் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக வந்துட்டு இங்கே எங்களுக்கு பாஜகவின் மீது அவ்வளோ பெரிய வெறுப்பு இருக்குங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனால் மாநிலம் அப்படின்னு வரும்பொழுது மாநிலத்தினுடைய சுயாட்சியை பேசக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ அதில் மாற்றாக யார் நிற்கிறாங்க, இவ்வளவு தூரம் ஆண்டவர்கள் இல்லாது யார் மாற்றாக நிற்கிறாங்கன்னு பார்த்தா நாம் தமிழ் கட்சி வலுவாக நிற்கும். அதான் இப்போ மாற்றத்துக்காக மக்கள் தயாராகிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன மாதிரி மாற்றம் அது இருக்க போகுது? வெறுமனா நம்ம வந்து தமிழ் தேசியம், தமிழர் தான் வந்து தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு இருக்க போதா, இல்லை வேறு விதமான மாற்று அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே? இப்போ ஊழலுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து பேசிகிட்டே இருக்காங்க. வேற என்ன மாதிரி மாற்று வந்து நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கு? கொள்கை ரீதியாகவே மாற்றுதாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இலவசத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இலவசத்தை மறுக்கிறோம்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுவே வந்துட்டு மிகப்பெரிய மாற்று தான். ஏன் அப்படின்னாக்க ஒரு சிறிய உதாரணத்தோடு சொல்கிறோம். நம்ம மலைப்பகுதிகளுக்கு போகிறோம், குரங்குகளுக்கு நம்ம வந்துட்டு பழத்தை எல்லாம் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது கொடுக்காதீங்க அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுத்து பழகிட்டிங்கன்னா அந்த குரங்கு வந்துட்டு வெளியில் போய் இப்போ தன்னுடைய பழத்தை தானே வந்துட்டு தேடிக்கொள்ளக்கூடிய நிலைமையை அது விட்டுரும். 2 தலைமுறை அப்படி போயிடுச்சுன்னா 3வது தலைமுறை வந்துட்டு அது அப்படி வாழவே தகுதியற்ற ஒரு இனமாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்கேயும் நடக்குது. நீங்கள் இலவசமாக கொடுத்துக்கொண்டு அவர்களை வேலை செய்யாமல் வைத்துக்கொண்டு உட்கார வச்சுக்கிட்டே நீங்கள் வந்துட்டு மாதம் 1000 ரூபா கொடுக்கறது, இது போன்ற சலுகைகளை நாங்கள் வந்துட்டு அரசின் திட்டம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு மத்தியில் இது கிடையாது.
உங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பெருக்குவோம், உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு உறுதி செய்து கொடுப்போம், உங்களுக்கு உண்டான இடத்தை நாங்கள் உறுதி செய்து கொடுப்போம், உங்களுக்கு உண்டான தரமான கல்வியை மருத்துவத்தை நாங்கள் வந்துட்டு உறுதி செய்து கொடுப்போம். அதை தவிர இலவசம்ங்கிறத நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்களா உழைச்சி நீங்கள் உங்களுடைய வாழ்வை மேம்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம சொல்றது இருக்கு இல்லையா, அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை நாங்கள் கொடுத்துருவோம். இதை சொல்றது இருக்கு இல்லையா, இதுவே மிகப்பெரிய மாற்றுங்கிறோம். மக்கள் அதை புரிஞ்சு கொள்றதுக்கு உண்டான நிலைமை வரும்பொழுது அது வந்துட்டு புரட்சியாக வெடிக்கும். அதான் இன்னும் வருங்காலங்களில் என்ன மாதிரியான மாற்றம் அது வந்து நீங்கள் பொது வெளியில் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. நீங்கள் சிம்பிளை பற்றி சொன்னீங்க. சிம்பிளை வந்து விஜய் அவர்களே யூஸ் பண்ணாரு, அதனால கூட நீங்கள் வந்து 8% வரைக்கும் வாங்கிட்டீங்க. ஏன்னா மைக் சிம்பிளை வந்து பாட்டெல்லாம் வந்துச்சு. கரெக்டாக வந்து எலெக்ஷன் டைம் வேற, எலெக்ஷன் டைமில் அந்த மைக் சிம்பிளை வச்சு ஒரு பாட்டு வந்தனால அதனால தான் ஒரு 8% வரைக்கும் வந்துருச்சோ? இல்லைங்க, அவர் வந்துட்டு வெளிப்படையாக ஒரு ஆதரவுங்கிறது எதுவும் சொல்லலை. நாம் தமிழர் கட்சிக்காக அவங்க யாரும் வேலையும் பார்க்கல. அவர்களுடைய தொண்டர்கள் யாரும் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோங்கிறது சொல்லலை. அவர்கள் நாங்கள் யாரையும் வந்துட்டு அது பண்ணவும் இல்லை. ஒரு மறைமுக ஆதரவு, அந்த மறைமுக ஆதரவின் விளைவாக என்ன வந்திருக்குங்கிறத நம்ம அளந்து பார்க்க முடியாது. அதை வந்துட்டு கிளைம் பண்ணவும் முடியாது. அவராலையும் கிளைம் பண்ண முடியாது, எங்களாலையும் சொல்ல முடியாது. அவருடைய வாக்கு எதுவும் வரவே இல்லை அப்படிங்கிறத நாங்களும் சொல்ல முடியாது, இல்லை எங்கள் வாக்கால் தான் வந்துச்சுங்கிறதையும் சொல்ல முடியாது. அவர் ஒருவேளை நேரடியாக ஆதரவு கொடுத்து தோல் கொடுத்து நின்று இருந்திருந்தாருன்னா கிளைம் பண்ணிக்கலாம், நம்ம சொல்லிக்கலாம் வந்துட்டு அவருடைய வாக்குகளும் இதில் அடங்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிற சூழலில் இதை நம்ம வந்துட்டு ஆய்வுக்கு உட்படுத்தவே முடியாது. அது இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே வாங்கிய வாக்கு சதவீதம் தான் இப்போ அவருடைய ஆதரவுனால பெருகி இருக்கு அப்படின்னாக்க நம்ம 10% 12% போயிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். அதில் வந்துட்டு ஒரு 2% அவர்னால வந்திருக்கலாம். இப்போ 6%ங்கிறது 8 மாறி இருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா, சிம்பிள் ஒரு பிரச்சனையாவே வந்து ஒரு இஷ்யூவா மாறிச்சுங்கும் போது அப்போ அந்த பாடல்ல வந்த அந்த மைக் சிம்பிள்லாம் கூட ஒருவேளை அப்படின்னு ஒரு பார்வை கூட இருக்குல்ல. நீங்க அது வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை கொச்சப்படுத்துறதா நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு பாடல் மூலமாக மட்டுமே அவர் நாம் தமிழர் கட்சிங்கிற பெயரை ஒரு இது பண்ணல, எதுவுமே பண்ணல. அதன் மூலமா தான் சிம்பிள் போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னா, இவ்வளவு உழைப்பை கொட்டி இவ்வளவு தூரம் வந்துட்டு தன்னுடைய சோசியல் மீடியால இருந்து ஆரம்பிச்சு களத்தில் வரைக்கும் வந்துட்டு பணியாற்றி அத்தனை நாம் தமிழர் கட்சி தொண்டர்களையும் நீங்க அது வந்துட்டு சிறுமைப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இல்லை, அவர்கள் உழைத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய உழைப்புங்கிறது வந்துட்டு அளப்பெரியது. குறிப்பாக இந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணுங்கிறதுக்காக அவர்கள் பட்ட பாடுங்கிறது அவ்வளவு தூரம். ஒவ்வொரு தொகுதியிலும் சொல்கிறேன் நான். அப்போ அதை வந்துட்டு நம்ம வெறுமனே வந்துட்டு அவர் தான் கொண்டு போய் சிம்பிளை சேர்த்தாருன்னு சொல்கிறத வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனுடைய மறைமுக ஆதரவின் மூலமாக அவருடைய ரசிகர்கள் சில வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அது எவ்வளவு தூரங்கிறது தெரியாது. ஏன்னா மொத்த ரசிகர்கள் வாக்கு செலுத்தினாங்கன்னா நீங்கள் சொன்னது போல் இப்போ எங்களுடைய வாக்கு சதவீதம் ஏற்கனவே வந்துட்டு 7% வாக்கு இருக்குது. அந்த 7% வாக்குங்கிறது 8% மாறாமல் ஒரு 10-12 மாறி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது போல் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்துட்டு அவர்களுடைய வாக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாம் தமிழர் அதே மாதிரி விஜயனுடைய அந்த தமிழக வெற்றி கழகம், இந்த 2 கட்சிகளும் வந்து கூட்டணி அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சாட்டை துரைமுருகன் வெளிப்படையாகவே வந்து நிறைய இடங்களில் சொல்கிறார். நம்மளுடைய பேட்டியிலுமே அதை சொல்கிறார். அந்த மாதிரி நீங்கள் சீமான்ட்ட வந்து நம்ம விஜயோட சேரலாம் அப்படின்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கீங்களா? இல்லைங்க, நம்ம இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, கூட்டணி அரசியல் அப்படின்னு நம்ம போகிறோம். இப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் விஜய் அவர்கள் வரணும். அவர் அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு வரணும். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்குது, ஒரு ஆட்சி வரைவு இருக்குது, எங்களுடைய ஆட்சி கனவு ஒன்று இருக்குது. இப்படி கொண்டு போகணுங்கிறத அண்ணன் ஒரு கனவு வச்சுருக்காரு. அந்த கனவை அவர் ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் தேசிய தலைவராக தலைவர் பிரபாகரனை சொல்கிறோம், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீங்களாங்கிறது இருக்கணும். ஒரு சில முரண்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். மொத்தமாக முரணாக இருக்கக்கூடிய நபர்களை நம்மளால் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்லைங்களா? அப்போ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வர்றாராங்கிறத முதல்ல பார்ப்போம். மாநாடு போடட்டும், மக்கள் மத்தியில் மாநாடுக்கு சீமான் போறேன்னு சொல்லிட்டாரு. கூப்பிட்டு அழைச்சா போறேன்னு இருக்காரு. அழைக்கட்டும் முதல்ல. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது இருக்குல்ல, அவங்க இதுக்கெல்லாம் தயாராகிறாங்களா? நாங்கள் வந்துட்டு வெளிப்படையாக சொல்லலாம், வாங்க நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். அவங்க எங்க கூட வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. சொல்றாருல, தம்பி வந்து அழைச்சா கண்டிப்பா போயிருவேன். அழைக்கணும்ல, அழைக்கட்டும்ங்கிறேன். முதல்ல அவர் வரட்டும், வெளியில வரட்டும், அவர் என்ன பேசுறாருங்கிறது இருக்கட்டும், அவர் அண்ணனை அழைக்கட்டும், கூட சேர்ந்து போகட்டும். அண்ணனை வந்துட்டு தனிப்பட்ட முறையில் கட்சி ரீதியா பேசுறீங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப சாட்டை துரைமுருகன் வந்து நான் பொது வெளியில தாண்டி நான் தனிப்பட்ட முறையிலுமே அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு விருப்பம், அதுக்கப்புறம் அண்ணன் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க எதுவும் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா, இல்லை சொல்லியிருக்கீங்களா நான் கேட்குறேன். இல்லை, நான் அண்ணனுடைய முடிவு அது. அதில் நம்ம போயிட்டு தலையிடுறதோ அதில் அவருக்கு வந்துட்டு கருத்து சொல்கிறதோ தேவையில்லை. அவருக்கு அரசியல் நகர்வுகளை எப்படி நகர்த்தணுங்கிறதுல மிக சாமர்த்தியமான நபர் அண்ணன் சீமான் அவர்கள். நீங்கள் இப்போ சமகால அரசியல் எடுத்து பார்த்தீங்கன்னா, அரசியல் எப்படி நகர்த்தி கொண்டு போனால் நமக்கு வந்துட்டு சரியாக கொண்டு போக முடியும் திட்டம் தீட்டுறதுல அண்ணன் சீமானுக்கு நிகராக யாருமே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு அவர் நகர்த்துறது வந்துட்டு மிகச்சரியாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அவர் கூட்டணி வைத்தால் அது சரியாக இருக்கும்னு நம்புகிறேன். கூட்டணி வேண்டாம் தனியாக நிற்போம்னு முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா அவருடைய முடிவுங்கிறத அவர் ஒரு கணக்கு போட்டு தான் முடிவெடுப்பார். அப்போ அதை வந்துட்டு நான் அதில் தலையிடுறதோ குறுக்கிடுறதோ வந்துட்டு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஆனால்
பொதுமக்கள் பார்வையில் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அது கூட்டணி அமைஞ்சாக்கா அது வந்துட்டு ஒரு பூஸ்டர் 2 பேருக்குமே கொடுக்கும். இவருடைய வளர்ச்சியும் அது கொடுக்கும், இவருடைய வளர்ச்சியும் கொடுக்குங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அது இன்னும் பல மடங்கு வேகமாக ஓட வேண்டியது இருக்கும். 2 கட்சிகளுமே சொல்கிறேன் நான். அவர் புதிதாக அந்த கட்சி தன்னை அளந்து பார்க்காத ஒரு கட்சியாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி தன் பலத்தை நிரூபித்த ஒரு கட்சியாக இருக்கும். இவர்கள் 2 பேர் சேரும்போது அது வந்துட்டு இன்னொரு பலத்தை கொடுக்கும். அப்போ வந்துட்டு வேற ஒரு தளத்தில் வந்துட்டு அந்த கட்சிங்கிறது பயணிக்க ஆரம்பிக்கும். ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும்னாக்கா அதை விட இன்னொரு மேஜிக் நடக்கணும். அதையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதான் இப்போ கட்சி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைகளை முன் வச்சு நீங்கள் மக்களை தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கீங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிற அடிப்படையில் கூட்டணின்னு வரும்போது விஜய் வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் இப்போ அண்ணன் சீமான் அவர்களே சொல்லிட்டார். அடுத்தபடியாக ஒருவேளை கூட்டணி சேர்றாங்களோ இல்லையோ, மூத்த பத்திரிகையாளர் விமர்சகர் ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சியில் பயணித்த அய்யநாதன் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாஜக வந்து இந்த 2 கட்சிகளை அழித்து விட்டு தான் தமிழ்நாட்டில் கால் பதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். அவர் நாம் தமிழரில் பயணிச்சனால நான் சீமான்ட்டையும் சொல்லிட்டேன், அதிமுக இதை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? உறுதியாக அவங்க வந்துட்டு நாம் தமிழர் கட்சியோ பாஜகவையோ மட்டும் இல்லை, அவங்க இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் சிறு சிறு கட்சிகள் எல்லாத்தையும் கபலீகரம் செய்து தன்னுடைய பாதத்தின் அடியில் போட்டு வைக்கணுங்கிறது தான் அவங்க நினைக்கிறாங்க. அதற்கெல்லாம் அடங்காத கட்சி நாம் தமிழர் கட்சிங்கிறத மீண்டும் மீண்டும் நம்ம வந்துட்டு நிரூபித்து கொண்டே இருக்கிறோம். அதிமுகவினுடைய வாக்கு சதவீதத்தை சரிக்க முடிந்தவர்களால் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை சரிக்க முடியல அப்படிங்கிறத வந்துட்டு அது நிரூபிச்சிருக்கிறது. பாஜக எப்பொழுதும் கபலீகரம் செய்வதிலே இருக்கும். அது வந்துட்டு அந்த ஆரிய கோட்பாடுங்கிறதே அப்படிதான். நீங்கள் அவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்க தான் போகிற இடத்துல இருக்கக்கூடியதை கபலீகரம் செய்து தனதாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் அவங்க எடுத்திருக்கதா சொல்லக்கூடிய வாக்கு சதவீதத்தை எடுத்து பாருங்க. அவங்க எந்த கூட்டணிகளை வச்சிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட நபர்களை நிறுத்திருக்கிறாங்க, அவங்களுடைய சின்னத்தில் நின்றவங்க எத்தனை பேர் பாஜக இல்லாத நபர்கள்னு எடுத்து பாருங்க. 5 பேர் வந்துட்டு தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க, பாஜக நபர்கள் இல்லை, அவங்க தனி கட்சி வச்சிருக்கிறவங்க. அப்போ அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாக்கு சதவீதமாக பாஜக காட்டுகிறது என்றால் அதுவே வந்துட்டு ஒரு கபலீகரம் செய்யக்கூடிய நிகழ்வு தான் அது. அதை போல தான் அவங்க செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அவங்க எந்த கட்சியெல்லாம் அழிக்க முடியுமோ அழித்து தனதாக்கி கொள்வாங்க. அதுதான் அவங்களுடைய திட்டமாக இருக்கும். இதையெல்லாம் வந்துட்டு புரிந்து கொள்ளாமல், இந்த அரசியலை வந்துட்டு தெரிந்து கொள்ளாமல் இல்லை நாம் தமிழ் கட்சி. இல்லை, அவர் வந்து நாம் தமிழில் பயணிச்சனால இதை நான் சீமான்ட்ட சொல்லியிருக்கேன், இதை கவனம் பெறணும். ஏன்னா 2026 கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. அந்த மாதிரி தருணத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள் வரும்போது அப்போ நாம் தமிழருக்கு 2026 மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் இருக்கு. அதே மாதிரி கட்சி ரீதியாகவும் நம்ம பல்வேறு கட்டமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த கட்சியை விட்டு வெளியில நின்று பாருங்களேன். இந்த 2026 தேர்தலுங்கிறது மிகப்பெரிய சவாலான தேர்தலாக எல்லா கட்சிக்கும் இருக்கும். அது திமுகவுக்கும் இருக்கும், அதிமுகவுக்கும் இருக்கும், பாஜக தனியாக ஒரு கூட்டணி அமைச்சிச்சுன்னா அதுக்கும் இருக்கும், நாம் தமிழருக்கும் இருக்கும், தமிழக வெற்றி கழகம் தனியாக வந்து நின்றுச்சுன்னா அதுக்கும் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு சவாலான தேர்தலாக 2026 இருக்கும். நீங்கள் அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமாக மாறி நிற்கும் 2026ங்கிறது. அதை தாண்டி உங்களால் இருக்கவே முடியாது. அதை புரிந்து கொண்டு தான் நாங்கள் வேலை செய்வோம். அதான் இன்னும் வந்து ஒரு சில நாட்களில் வந்து மாநாடு தொடர்பாக விஜய் அவர்கள் அறிவிக்க போகிறேன் அப்படிங்கிறது முன்னாடியே வந்து சொல்லப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து பல்வேறு பணிகளை வந்து அவங்க துவங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு இமிடியட் ரியாக்ஷனாக வந்து மாநாட்டில் நான் கூப்பிட்டா பங்கேற்பேன் அப்படின்னு சொல்கிறார். இமீடியட்டாக இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அங்கே தாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்ன வச்சிருக்கு? ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ளுங்க, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னொரு கட்சிக்கு பாய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நபர்களாக இருக்கவே மாட்டாங்க. ஏன்னாக்க இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் கமலஹாசன் அவர்களுடைய தீவிர ரசிகன். அவருடைய படங்களை அவ்வளவு தூரமாக நுணுக்கமாக பார்த்து அது என்னென்ன விதமாக சினிமாவை வந்துட்டு வடிவமைச்சிருக்காரு, அந்த சினிமா மொழி எப்படி இருக்குதுன்னு அவ்வளவு தூரம் பார்த்து ரசிக்கக்கூடிய நபர். அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னு ஓடி போய் அந்த கட்சியில் சேர்ந்தனா இல்லை. ஏன்னா நாங்கள் அரசியலுக்கு உள்ள வந்ததுங்கிறதே ஒரு கொள்கையின் பால். இந்த கொள்கையின்படி ஈர்க்கப்பட்டு தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த கொள்கையை விட்டு வேற ஒன்று சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே வர்றீங்கன்னாக்க அந்த பக்கம் நாங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். நீங்க அதே கொள்கையை கொண்டு வர்றீங்கன்னாக்கா அந்த கொள்கை தான் எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ அவர் படத்தெல்லாம் நடிக்கிறதுனால நல்ல பணம்பலம் படைச்சவராக தான் இருக்கிறார். காரணம் என்ன அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆப்வியஸ்லி அவர் வந்து தொடர்ந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஒரு ஸ்டேபிளான நபராக இருக்கார். அவர் வந்து 10, 12ஆம் படிப்பு நல்லா படிக்க மாணவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. பல்வேறு சத்துணவு மாதிரி நிறைய இடங்களில் வந்து பட்டினி தினத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக 234 தொகுதிகளையும் வந்து இலவசமாக எல்லாம் வந்து சாப்பாடு போடுற விஷயங்கள் பார்க்குறோம். அப்போது இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜி. மக்களுக்கு நல்லது பண்ணணும், படித்தவங்களுக்கான உதவியை நம்ம பண்ணணும், இதெல்லாம் தானே அவருடைய கொள்கையாக இருக்குது. அப்போ அதே கொள்கையை பணம் பலம் படைத்த விஜயால் பண்ண முடியும் போது இங்கே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோமே. 2021 போட்டிட்டு நம்ம தோக்குறோம், 2024 போட்டிட்டு தோக்குறோம்.
அதுவே வந்து நம்ம பணம் பலம் படைச்ச ஒரு கட்சிக்கிட்ட போய் நம்ம ஈஸியாக மக்களை சேர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஆனால் மற்ற தம்பிகள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இல்லைங்கிறேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் தமிழர் கட்சி பணபலம் வாய்ந்த கட்சின்னு சேர்ந்தவங்க இவங்க கிடையாது. யாருமே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொந்த காசை எவ்வளவு தூரம் செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணி தான் நாம் தமிழர் கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர, இதன் மூலமாக நம்ம ஒரு பலனை அடைஞ்சு கொள்ளலாம், நாளைக்கு இது மூலமா நமக்கு ஒரு பதவி கிடைக்கும், அந்த பதவி மூலமா நம்ம பணத்தை அடைஞ்சு கொள்ளலாம்னு வரவன் எவனும் இந்த கட்சி போயிருக்காங்கல்ல. இந்த கட்சிக்குள்ள நாம் தமிழர் இருக்க முடியாதுங்கிற நல்ல இடத்துல இருக்காங்கல்ல. நீங்க இந்த கட்சிக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அந்த எண்ணத்தோட இருக்க முடியாது உங்களால். அந்த எண்ணத்துல தான் நீங்க இருக்கீங்கன்னா இந்த கட்சிக்கு தேவையில்லைங்கிற, புரியுதுங்களா? ஏன்னா நாம் தமிழர் கட்சி தன்னை வந்துட்டு ஒரு அதிகாரத்துக்கு வந்தாலும் நல்லது மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற உறுதியில வருது. இப்ப பணபலம் அங்க இருக்கு, அதன் மூலமாக நான் உள்ள போயிடுறேன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, பணபலத்தை நம்பி நிற்கக்கூடிய நபர்கள் மீண்டும் பணபலத்தை எப்படி தேர்ந்தெடுத்து கொள்ளலாங்கிறது தான் யோசிப்பாங்க. நான் இப்போ வந்துட்டு 100 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னா, திமுக காரனா இருக்கிறேன் அப்படின்னா செலவு பண்ணிட்டு போகலாம். திருப்பி அவன் என்ன நினைப்பான், அந்த 100 கோடி எப்படி எடுக்கணுங்கிறதான் நினைப்பாங்க. அது அந்த எண்ணத்தை அறவே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்கள் தேர்தலுக்கு செலவுங்கிறதே எங்களுடைய சொந்த காசை பெருசாக செலவு பண்ணுறதே இல்லை. எல்லோரும் கூடி செலவு பண்ணுறோம், வெற்றின்னு வந்தால் எல்லோரும் எடுத்துக்கொள்கிறோம், தோல்வின்னு வந்தாக்கா எல்லாரும் தாங்கிக் கொள்கிறோம். அப்படி தான் இருக்கே தவிர நாம் தமிழர் கட்சி வந்துட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் இவர் வந்துட்டு செலவு பண்ணிட்டாருப்பா, பல கோடி செலவு பண்ணாரு, அவர் ஜெயிச்சிட்டாருங்கிற மாதிரி கட்சி கிடையாது. அப்படியாக மாறப்போகிறதும் இல்லை. நீங்கள் அப்படி இருக்கிற நபராக இருந்தால் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருக்க தேவையில்லை, இப்பயே போய் சேர்ந்துக்கலாம். ஓகே, அதான் தமிழக வெற்றி கழகம் வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து சவாலாக இருக்க போதா, இல்லை கடைசியாக நாம் தமிழர் கட்சிக்கே சவாலாக மாறப்போதா அப்படிங்கிறது வந்து காலம்தான் பதில் சொல்லும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year.